நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நான் இதுக்கு முன்னாலே அந்த ரிப்பன் பில்டிங் போன அதில் அந்த தூய்மை அதுன்றதை விட இன்னொரு விஷயத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா, நான் டெய்லி பயப்படுற ஒரு விஷயம் இந்த பவர் லைன். இது நீங்கள் என்னோடய ட்விட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் டெய்லி இந்த எஸ்பெஷலி மழையெல்லாம் வர்ற டைமில் நான் ட்விட்டர் போடுறேன், தயவு செஞ்சு வெளியில் போகும்போது கீழே பார்த்துட்டு போங்க, சைடுலெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட்டாயம் மேலே விழும் இல்லையா. நான் ஒரு வாட்டி நாயகி ஷூட்டிங் முடிச்சு வரும்போது அதே மாதிரி என் கண்ணு முன்னார ஒரு லைன் வந்து விழுந்துடுச்சு. விழுந்து அது போட்டு ஆடிட்டே இருக்கு. அப்புறம் நான் அங்கே இறங்கி பின்னால் வந்த காரங்க கிட்ட எல்லாம் வந்து பவர் லைன் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, அதில் இபி ஆஃபீஸில் கூட எனக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கோஆப்ரேட்டிவான பதில் வரல. ஏங்க நான் இப்படி வந்துட்டு இருக்கேன், ராமபுரம் பக்கத்தில் அரசமரம் தாண்டி ஒரு இடத்துல வந்திருக்கேன், அங்கே ஒரு கரண்ட் லைன் விழுந்து கிடக்குது, நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொல்லும்போது அவர் சொல்கிறாரு அது என்னோட ஏரியா இல்லைன்னு. நான் சொன்னேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியாது, எந்த ஏரியாவோ ஒன்று உங்களை விட பெரிய ஆளாக இருக்கும், இல்லைன்னா உங்களோட சேம் அந்த ஃப்ரெண்ட் அந்த இதெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் இப்படி நடந்திருக்கு நீங்கள் ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நடக்கலை. அங்கே இருந்துக்கிட்டு இன்னொரு ஆஃபீஸர் எனக்கு தெரியும், பவர் இதில் இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, அவர் வந்து வேலை விட்டுட்டு வேறு ஊருக்கு போயிருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு வித்தின் 5-10 மினிட்ஸில் பவர் ஆஃப் பண்ணாங்க. அதாவது எது நடந்தாலும் நம்ம காப்பாற்றிடலாம். கீழே விழுந்தாலோ, நான் பாம்பு கடித்தாலோ, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ, எது வந்தாலோ கரெக்டு டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சிபிஆர் கொடுத்தா காப்பாற்றிடலாம். இந்த உலகத்தில் உங்களால் காப்பாற்றவே முடியாத ஒரு விஷயம் பவர் லைன் ஆக்சிடெண்ட்டு தான். அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பார்த்தாச்சுன்னா அங்கே இது தொங்கும், இங்கே இதை தொங்கும், அந்த லைன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், இந்த குடல் மாலை எல்லாம் வெளியில் இருக்கிற மாதிரி லைன்ஸ் எல்லாம் வெளியில் கிடக்கும். ஏன் இன்னும் எத்தனை உயிர் போனாதான் இவங்க இது பண்ணுவாங்க? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு இல்லையா? அங்கே வேலைக்காரங்க இல்லையா? வேலை செய்கிறவங்க இல்லையா? ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேற என்ன வேலை? அது வேறு அந்த அந்நியன் படம் பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு டைமும் பெரிய மழை வரும்போது பயமாக இருக்கும். எத்தனை பேர் இதாக போகிறாங்க என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது. நமக்காக நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அசிங்கத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணோட உயிரை எடுத்துருக்கு பாருங்கள். அதுவும் நம்மளோட கேர்லெஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த டிபார்ட்மெண்ட்டினோட என்ன தான் அவங்க காரணங்கள் சொன்னாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டு டைமுக்கு செஞ்சுருந்தா, எலெக்ஷன் வரும்போது மட்டும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னும் எத்தனை உயிர் போனதுக்கப்புறம் இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணுவாங்களாமா? அன்றைக்கி ஒரு மீடியாவில் பார்த்தேன், அவங்க வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு போகும்போது நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு. அது மீடியாவில் பார்க்கும்போதே பயமாக இருக்குது, அப்போ நம்ம நடந்து போனால் எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம். ஆமாம் சரி, அப்படி நீங்கள் சொன்னது அப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்தால் நடக்கட்டுமே, எனக்கு அதில் எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. வருவீங்களா அப்படின்னு கேட்டால் வந்தா என்ன, வரலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் பிஹேவ் பண்ணலாம். அது என்ன, மனிதர்களும் நம்ம மக்களும் வெறும் டிக்கெட்டு கிடையாது, கவுண்டரில் போய் எடுக்கிற டிக்கெட்டும் காசும் கிடையாது. அவங்களும் மனிதர்கள் தான், உங்களை மாதிரியே. உங்களுக்கு அடிப்பட்டால் எப்படி வலிக்குமோ அதே வலி அவங்களுக்கு இருக்குது. அவங்க வலி நீங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கோங்க. நம்ம மக்களை வந்து வெறும் டிக்கெட் கவுண்டர் நம்பர்ஸாக பார்க்காதீங்க. அது ஒன்று தான் சொல்லுவேன். கொஞ்சம் வருத்தம் இருக்குது எல்லார் மேலேயும், பட் நம்ம சொல்ல தான் முடியும். நான் ஃபீல் பண்ணலாம் ஏன் அப்படி செய்யலைன்னு, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஏறி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது அவங்க இதை பொறுத்து. எப்போ மேடம் அரசியலுக்கு எந்த கட்சியில் போக போகிறீங்க? ஏன்னா நீங்கள் உங்கள் இதில் இருந்தே தெரியுது விரைவில் அரசியல்னு. அப்படியா? சரி, நீங்கள் சொன்னது அந்த வாக்கு அப்படியே கோல்டாக மாறிடுது. பார்ப்போம் என்ன முயற்சி. அப்படி கேட்குறீங்களா? சரி, சீக்கிரமாக வந்துட்டா போச்சு, வந்துடுறேன். ஏன்னா அரசியல் இப்போ நான் இவங்களை பார்க்க வந்தது அரசியல் ரீதியாக வரல. அந்த குழந்தைங்க அந்த ரவியெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்க்கணுன்னு தோணுச்சு. அந்த ரவி சுரேஷ் என்னோட கடைசி தம்பி அவனாக இருந்தா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு, நான் வந்தேன். பட் நாம் ஏதாவது செய்கிறதுக்கு வந்து அரசியல் இது இருந்தால்தான் அது ஒர்க் அவுட் ஆகும்னா அப்படியே இருந்துட்டு போகிறேன், அவ்வளோதானே. எதுவாக இருந்தானே
பண்ணிட்டா போச்சு. ஆனால் யாரும் கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி உள்ள ஒரு அரசியல்வாதியாக நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் உண்மை. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.